கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியின் 70க்குட்பட்ட சீதாலட்சுமி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக டயாலிசிஸ் மையம் மற்றும் சிறப்பு மகப்பேறு மருத்துவ சிகிச்சை மையம் அமைப்பது குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று ஏப்ரல் 25 நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஆணையாளர் பணிகளை விரைவாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இது தொடர்பாக சுகாதார நிலையத்தில் உள்ள கட்டமைப்புகளை ஆய்வு செய்ததோடு புதிய மையங்களுக்கான வசதிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். அதேபோல கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் லங்கா கார்னர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரவுண்டானா அமைப்பது தொடர்பாகவும் ஆணையாளர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போதும் பணிகளை விரைவாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வுகளின் போது உதவி ஆணையர் செந்தில்குமரன், நகர்நல அலுவலர் மோகன், உதவி நகர்நல அலுவலர் மருபூபதி, உதவி செயற்பொறியாளர் ஹேமலதா, மண்டல் சுகாதார அலுவலர் குணசேகரன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்.